வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய மட்டன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் வறுவல் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா வகையான சாதத்தோடையும் பிரியாணியோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து செவக்க விட்டுறலாம். இதுலேயே ஒரே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு சேர்த்து பொரிய விட்டுருங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுள்ள பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுமான அளவு. ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் தீயிலே சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு இப்போ சேர்த்து நான் வதக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு வெங்காயமும் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுதும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுள்ள நாட்டு தக்காளியும் இதில் சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான அளவுக்கு வதங்கினா போதுமான அளவு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். மீடியம் தீயிலே வதக்குனீங்க அப்படின்னா இது நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு ஒரு 450 கிராம்லேருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை இதில் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மசாலாவோடையே நம்மளோட மட்டன் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் தீயிலேயே வதக்குனீங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி விட்டுரும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் வச்சு நல்லா 3-5 விசில் விடுங்க. மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் நான் விட்டுருக்கிறேன். நல்லா கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. சாஃப்டாக தண்ணி இருக்க தான் செய்யும். நம்ம இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இதை நல்லா சுண்ட விடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/3 கப் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெரிய வெங்காயம் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை வதங்கினோடனேயே இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடையே ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களோட மட்டன் நல்லா சுண்டி வந்துடும். மூடிலாம் வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சுண்டி வந்தால் போதுமான அளவு. இது சுண்டி வரதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6-7 நிமிஷம் ஆகும். இந்த அளவுலேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம நல்லா சுண்ட விட்டோம் அப்படின்னா நமக்கு சுக்கா மாதிரி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ வறுவல் நல்லா டெண்டராகவே உங்களுக்கு இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்மளோட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.